ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரான் பிரியாணி செய்வது எப்படி, நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பிரான் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ், தக்காளி, வெங்காயம், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சம்பழம், தயிர், நெய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி பிரான் பிரியாணி விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். விறகு அடுப்பை பாத்திரத்தை வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட போகிறோம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டுட்டு அடுத்து பச்சை மிளகா போட போகிறோம். நம்ம இன்றைக்கி 2 பச்சை மிளகா தான் போட போகிறோம். ஏன் 2 பச்சை மிளகானா, காரம் அதிகமாக இல்லாமல் லைட்டாக இருந்தால் போதும். நமக்கு ஓவர் காரம்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா தான் கிண்டி விட்டுட்ருக்காங்க, வதக்குறாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பிரானை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்க வேண்டியதான். அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் மொத்தமாக. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு லெமன், ஆஃப் லெமன் அதுலேயுமே கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன். அதையும் கிளறி விட்டுட்டு தயிர் 2 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கோம். அதையும் கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்ல, பிரியாணி மசாலா கம்மியாக காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். அதிகமாக காரமாக இருந்தால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு நான் இது ஊற வச்சனால ஒரு 3.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டேன். கொதி விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு, இது எங்கள் வீட்டோட வியூ. இதுதான். மரம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதை போட்டுக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நான் தம் போட்டேன். அந்த கிளிப் மட்டும் ஆட் பண்ணலை. தம் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு சூடான சுவையான பிரியாணி ரெடி. இது ப்ராப்பராக நம்ம செய்யணும்னு சொல்லலை, நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாயில்டு எக்கு, வெள்ளரிக்காய் நிறைய ஃபைபர் இருக்குது, ஆனியன் ரைத்தா. இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் ரெடி. எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.